வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் தமிழ் சினிமாவில் சமீபத்தில் வெளிவந்த ஆண்பாவம் பொல்லாதது திரைப்படத்தைப் பற்றி பேசப் போகிறோம். இந்த படம் ஒரு நடுத்தர வர்க்க கணவன், அவருடைய மனைவியின் நவீன, முற்போக்கான அணுகுமுறைகளை ஏற்றுக்கொள்ள போராடும் கதை. சிவா ஒரு ஐடி ஊழியர். அவரின் மனைவி சக்தி பெரியார், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் போன்ற புரட்சி சிந்தனையாளர்களைப் போல சுதந்திர எண்ணங்களுடன் வளர்ந்த பெண். இவர்களின் திருமணம் ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள், மனநிலையன்மைகள் காரணமாக பிரச்சினைகள் வளரும். படத்தின் அழகான அம்சம் என்னவெனில், இந்த பிரச்சினைகளை நகைச்சுவையும் உணர்வும் கலந்து ஏதோ ஒருவன் குறையும் தவறும் என்று குற்றம் சாட்டாமல், ஆண்களும் சமுதாயத்தின் ஒரு மன அழுத்தத்தில் இருப்பார்கள் என்பதையும் ஒருவருக்கொருவர் புரிதல் தேவை என்பதை காட்டுகிறது. இப்படம் பெண்களுக்கு மட்டுமல்லாமல் ஆண்களுக்கும் உள்ள சிக்கல்களை சீரியஸ்மில்லாமல் நகைச்சுவையான காட்சிகளின் போது விளக்குகிறது. பாதுகாப்பு சட்டங்கள் சில நேரங்களில் தவறாக பயன்படுத்தப்படுவதை, ஆனால் பெண்களை குற்றவாளிகள் என்று அவர் படமாக்கவில்லை என்பதை உணர்த்துகிறது. மதிப்பிடாமல் ஒவ்வொருவரின் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு, அதிலிருந்து நல்ல பாடங்களை எடுத்துக்கொண்டே வாழ்க்கையை முன்னோக்கி செல்கிறோம் என்பதே பெரிய செய்தி. சக்தி மற்றும் சிவா கதாபாத்திரங்கள் நம் வாழ்க்கை நெருக்கடியையும் காதல் மற்றும் குடும்பத்துடன் அடையாளம் கொள்ளும் போராட்டங்களையும் பிரதிபலிக்கிறது. கல்யாணம் என்றது முன்னேறுதல், ஆனால் அதிலுள்ள எதிர்ப்புகளை, புரிதலை நமக்கு நினைவூட்டுகிறது. இப்படத்தை பார்க்கும்போது திறந்த மனதுடன் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் முக்கியத்துவத்தை உணர்ந்து, காதல் என்பது கண்ணுக்கே தெரியாத போராட்டங்கள் என்றதையும் உணர வேண்டும். தகவல்களை நகைச்சுவையை தழுவி சொல்லும் கதையால் இது சீரியஸான கருத்துக்களை உட்கொள்ளத் தகுதியானதாய் உள்ளது. எனவே இந்த யுத்தங்கள் மற்றும் கோபங்களுக்கிடையில் கூட கூடுதலான அன்பும் புரிதலும் தான் உறவுகளைத் தெளிவு செய்யும் இளம் இதயங்களை தொடர்ச்சி அளிக்கும் அதிவேக அலகுகள் என்பதையும் இந்த படமே வலியுறுத்துகிறது. இந்த படத்தின் செய்தி எளியதுதான். அன்பு செய்து கொண்டே இருப்பது எளிதல்ல என்றாலும், ஒருவருக்கொருவர் மதிக்க வேண்டும், கேள்விகள் கேட்க வேண்டும் மற்றும் ஒரு அணைப்பில் இருக்க வேண்டும் என்பதே வாழ்க்கையின் ஆதாரம். நாம் அனைவரும் இந்த படத்திலக்கரா பாடங்களை எடுத்துக்கொண்டு நம் நிகழ்கால உறவுகள், குடும்பங்கள் மற்றும் வாழ்க்கை விருப்பங்களில் கலப்போம் என்றோ, அது நம் வாழ்க்கையை பிரகாசிக்கச் செய்யும். இவ்வாறு ஆண்பாவம் பொல்லாதது படத்தின் முக்கியமான கருத்துக்களை சுருக்கமாகவும் விரிவாகவும் பகிர்ந்து கொண்டோம். உங்கள் உறவுகளுக்கு அனுப்பி உங்களுக்கே இந்த செய்தி உள்வாங்கும் என்று நம்புகிறேன். நன்றி.